அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிக்கப் போவது யார், மே 4 அன்று நடக்கப் போவது என்ன என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது. தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள மே 4ஆம் தேதி வரை அனைவரும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மேற்கு வங்கத்தின் 2ஆம் கட்ட தேர்தல் காரணமாக தாமதமாக இன்று மாலை வெளியாக உள்ளது. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் என்று கருத்து கூறுவோரும், தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என எதிர்பார்ப்பு கொண்டோரும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும் இது பற்றிய தங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். நாமும் கூட அதே மனநிலையில்தான் இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 6 முனை போட்டி நிலவியதாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் நாம் 6வது அணி என்று குறிப்பிடுவது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கூட்டணியை. இந்த கூட்டணி பரவலாக வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாலும் அவர்கள் சில 100 அல்லது சில 1000 ஓட்டுகளோடு தங்களை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டிய களர் சூழல் நிலவுகிறது. அடுத்து 5வது அணி என நாம் குறிப்பிடுவது சசிகலா ராமதாஸ் கூட்டணியை. இந்த கூட்டணியின் வேட்பாளர்களில் ஒரு சிலர் கட்டுத்தொகையை தக்க வைக்கும் அளவிற்கும், பலர் தாங்கள் போட்டியிடும் தொகுதியில் சில பல 1000 ஓட்டுகளை பெறும் அளவிற்கும் களசூழல் நிலவுகிறது. இது இவ்வாறு இருக்க, அடுத்து 4வது அணியை பார்ப்போம். நாம் 4வது அணி என குறிப்பிடுவது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை. இந்த கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தல் மூலம் தனக்கு 8% வாக்கு வங்கி இருப்பதை உறுதி செய்துள்ளது. இந்த தேர்தலில் 2% ஓட்டுக்களையாவது கூடுதலாக பெற்று 10% வாக்குகளை தாண்டும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில், இந்த தேர்தலில் தனக்கு இருந்த வாக்கு சதவீதத்தில் 2% வாக்குகளை இழந்து அதிகபட்சம் 6% வாக்குகளை எட்டி பிடிப்பதே கடினம் என்கின்ற கள நிலவரம் உள்ளது. இருந்தாலும் காரைக்குடியில் சீமான் வெற்றி பெறக்கூடும் என எதிர்பார்ப்பு வலுப்பெற்று வந்த நிலையில் காரைக்குடி நிலவரம் மிகவும் இழுபறியாக இருக்கிறது என்கிறது கள நிலவரமாக உள்ளது. அடுத்து 3வது அணியை பார்ப்போம். 3வது அணி எது என கூற முற்படும் போதே கடுமையான சிக்கலை காண முடிகிறது. தேர்தலுக்கு முன்பு வரை விஜயின் தாவேகா தான் 3வது அணி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரப்படி 3வது அணி என்று அதிமுக அணியை குறிப்பிடுவதே சரியாக இருக்கும் என தோன்றுகிறது. அதிமுக அணியை பொறுத்தவரை எடப்பாடி உறுதியாக வெற்றி பெறுவார். இரட்டை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதும் உறுதி. அதிமுகவின் கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகள் பெரும்பாலும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அதிமுக அணியின் வாக்கு சதவீதம் 20% அளவிலேயே இருக்கக்கூடும். அதிமுகவை பல தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளி தாவேகா முந்துகிறது. குறிப்பாக சென்னையில் பெரும்பாலான தொகுதிகளில் 2வது இடத்தை தாவேகா உறுதி செய்கிறது. சில தொகுதிகளில் திமுகவுக்கு கடுமையான போட்டியாளராக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாடு அளவில் அதிக வாக்குகளை பெற்று
தாவேகா இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் ஒற்றை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்களையே பெறக்கூடிய கள சூழல் நிலவுகிறது. இருந்தாலும் குறைந்த வாக்கு சதவீதத்தில் பல தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் தாவேகாவிற்கு அதிகமாக உள்ளது. வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரை தாவேகா சென்னையில் ஏறக்குறைய 30% வாக்குகளையும் மற்ற பகுதிகளில் ஏறக்குறைய 25% வாக்குகளையும் பெறக்கூடிய கள சூழலை காண முடிகிறது. அடுத்து 40% வாக்கு வங்கியை உறுதியாக தக்கவைக்கும் நிலையில் உள்ள திமுக இந்த தேர்தலில் 3 இலக்க சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய கள சூழலே பலமாக தென்படுகிறது. திமுக வெற்றிக்கனியை எட்டு தொடும் நிலையில் வலுவாக இருந்தபோதிலும் தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்களை தர காத்திருக்கிறது. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் குறைந்த சதவீத வாக்குகளில் பல அதிர்ச்சி தரும் ஆச்சரியம் நிகழக்கூடும். தமிழக அரசியல் கள சூழலை சுருங்க சொல்ல வேண்டும் எனில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் வரும் காலங்களில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயமும் அரசியல் செயல்பாடுகளையும் வியூகங்களையும் மாற்ற வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளதை உணர்த்தும் விதமாகவே இந்த தேர்தல் முடிவு அமையக்கூடும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவர் எடப்பாடி என்பதும், எவ்வளவு குறைகள் சொல்லப்பட்டாலும் குறுகிய காலத்தில் மக்கள் தலைவராக உயர்ந்து நிற்பவர் விஜய் என்பதும் இந்த தேர்தல் சொல்லும் முக்கிய செய்தியாக இருக்கும் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.